வாங்க வாங்க அது பேர் சொல்லி ஒருத்தர் வாங்கலாப்பா ஒரு சைல போட மக்கள போடு மண்ணு வேணும் வா 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 ஒரே மரம் பா இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 78வது சுதந்திர தின விழாவிலே நாம் அனைவரும் நன்றி. தலைவர்களுடைய பிரார்த்தனைகளோடு நாம் இணைந்து கொள்வோம். அவகையில் வணக்கத்திற்குரிய கேதீஸ்வர குருக்கள், பிரதமருக்குரிய விமததேரோ விகாராதிபதி ஸ்ரீநாத விகார தேசிய பௌத்த நிலை ஜெபரட்னம் அடிகளார், யாழ் நகரப்பள்ளி மௌலவி AM ரலி ஆகியோர் பௌத்த சத்மங்கலம் ரக்கந்து சத்த தீவிதா சத்த நமக்கு தந்து பல்வேறு இன மத மொழி பேசுகின்றவர்களை ஒரு குடும்பமாக இந்த நாட்டிலே முதலில் கௌரவிக்கப்படும். முதலில் நாம் அழைப்பது யாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் ஒவ்வொருவராக வருகிறது தங்கள் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 78வது சுதந்திர தின நிகழ்வு இன்றைய தினம் நடைபெறுகின்றது. இன்றைய இந்த நிகழ்விலே இலங்கை திருநாட்டினுடைய உயர்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய சர்வமத தலைவர்களே, இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முப்படை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், விசேட படை அதிகாரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட மாவட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் இன்றைய இந்த சுதந்திர தின விழாவிலே அணிவகுப்பு செயற்பாட்டினை மிக சிறப்பாக மேற்கொண்ட பாடசாலை மாணவர்கள், அவர்களை வழிப்படுத்திய ஆசிரியர்கள்,
கடேட் குழுவினர், சாரணர்கள், வான் சாரணர்கள் மற்றும் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், ஊடகவியலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் நடைமுறைப்படுத்தலூடாக நாங்கள் 78வது சுதந்திர தினத்தினை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். මන්දන්නේ සියලු ජාතීන් යටත් කරලා ඉඳලා සම්පූර්ණ කාල සියලු දෙනා මොදි රාජ්‍යරණයට වාදනා කරනවා බස් නැග්ගයක් அங்கே ஆக்கில் நிப்பாட்டி கொடு. மாஜித் சாரா අපේ PCD එකේ පොතේ නැන්නේ පොඩි දිනනවා ගන්න නෑ කොඩිය අපේ කාර්යවල අනේ කඩාල උඩ ඉන්නෝඩිය දිනෝඩිය ඒක මයි තියන දිනෝඩිය ඕ දිනමුනේ அங்கே போங்க மான் இல்லை போட்டோ இருக்கு தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கின்றது. எல்லோரும் தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்துமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 78வது சுதந்திர தின நிகழ்வுகள் நாட்டை கட்டியெழுப்புவோம். குடியரசுடைய 78வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு கல்முனை பிரதேச செயலகத்திலே நடத்தக்கூடிய இந்த சுதந்திர தின நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலகத்தினுடைய கணக்காளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், நிர்வாக உத்தியோகத்தர், சமூக தலைவர் ஏன் இலங்கையை காலத்துவத்துக்கு உட்படுத்துவதற்காக வேண்டி போக்குவரத்தாக இருக்கலாம் உள்ளாங்க. அதில் அதை ஏன் அவ்வளோ புஸ்தகத்தை எல்லாரும் ஒரு முக்கியம். ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் எமது நாடு அந்நிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இடம்பெறுகின்ற
தேசிய நிகழ்விற்கு அணி சேர்க்கும் வகையில் மன்னார் மாவட்ட செயலகம் ஒழுங்கு செய்திருக்கின்ற சுதந்திர தின நிகழ்வுகள் இப்பொழுது தேசிய கொடியேற்றலுடன் இனிதே ஆரம்பமாக இருக்கின்றன. நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி இன்றைய நிகழ்வுகளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைப்பார்கள். தேசிய கீதம் இசைக்கப்படும். ஆண்டுகள் நிறைவு பெற்ற அந்த நிகழ்வினை கொண்டாடும் வேளையிலே இந்த நிகழ்விலே கூடியிருக்கின்ற மேலதிக அரசாங்க அதிபர்கள் இலங்கை சுதந்திரமடைந்து அந்த நிகழ்வினை நாங்கள் இன்று ஒரு கோலாகலமாக தேசிய அளவிலும் மாவட்ட அளவிலும் பிரதேச அளவிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 1505ஆம் ஆண்டு வரை இலங்கை ஒரு சுதேச உள்நாட்டவர்களால் ஆளப்பட்டு ஒரு தற்சார்பு பொருளாதார நிலைமையிலே காணப்பட்டது. அந்த காலத்திலே மன்னர்கள் இந்த நாட்டை சிறப்பான முறையிலே ஆட்சி செய்திருந்தார்கள். அவர்கள் அந்த விவசாயம் அந்த காலத்திலே முக்கியமான தொழிலாக விவசாயம். எனவே விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு குளங்கள் எல்லாவற்றையும் அமைத்து நல்ல ஒரு தற்சார்பு பொருளாதார நிலைமையிலே இலங்கை காணப்பட்டது. அதன் பின்னர் 1005ஆம் ஆண்டு முதலாக போர்த்துகேயர்கள் நமது நாட்டுக்குள்ளே வருகை தந்து இந்த நமது இலங்கையினை கைப்பற்றி தங்களுடைய நிர்வாகத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். எனது அவர்களது அந்த ஆட்சியினை தொடர்ந்து பின்னர் வந்த ஒல்லாந்தர் போர்த்துகேயரை வெற்றி கொண்டு அவர்களும் குறிப்பிட்ட காலம் நமது இலங்கையினை ஆட்சி செய்திருந்தார்கள். பின்னர் ஆங்கிலேயர்களும் நமது இலங்கையினை 1796ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையை கைப்பற்றி தம்முடைய ஆட்சியினை தொடர்ந்து 1815ஆம் ஆண்டு இலங்கை முழுதாக பிரித்தானியர் வசமான காணப்பட்டது. இந்த 1815ஆம் ஆண்டுக்கு பின்னர் உண்மையிலே இலங்கை சுதந்திரமடைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் வலுப்பெற்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மக்கள் கிளர்ச்சிகள் அந்த தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றதை நோக்கி பல்வேறுபட்ட கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். என்ன வேற போட்டு அனுப்பிவிடும். நிகழ்வோடு ஒட்டிய வகையில் மாணவ சபையிலும் இன்றைய தினம் முதல்வர்களை உரையாற்றுவார், தலைமை உரையாற்றுவார். 28வது சுதந்திர தின நிகழ்வு தற்பொழுது மாநகர சபையினால் கொண்டாடப்படுகிற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற உண்மையிலே மாநகர சபையில் இன்று இந்த நிகழ்வை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் மக்களுக்கான சேவையை நேர்மையாகவும் ஊழலற்ற முறையிலே செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரை நம்பிக்கையை நாங்கள் திட சந்தர்ப்பம் கொண்டு இந்த நாளில் நாம் அந்த ஒவ்வொரு துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள், துறை சார்ந்த தலைவர்கள் அவர்களின் தலைமையின் கீழ்
உங்களுக்கு பணிபுரிகின்ற உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் எல்லோரும் ஊழலற்ற நீதியான நேர்மையான சேவைகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.